நாட்டையே பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக்கியிருக்கும் டெல்லி கார் வெடிப்பு சம்பவத்தில் ஃபரிதாபாத்தின் பயங்கரவாத குழுவிற்கு தொடர்பு இருப்பதாக தகவல் ஒன்று வெளியாகியிருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்க இணைகிறார் எமது செய்தியாளர் ரமேஷ்குமார். ரமேஷ்குமார், வணக்கம். இந்த பயங்கரவாத குழுவுக்கும் இந்த வெடிப்புக்கும் என்ன சம்பந்தம்? இதுவரைக்கும் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய தகவல் என்ன? இது தொடர்பா விரிவாக சொல்லுங்க. டெல்லி செங்கோட்டைக்கு வெளியே நிறுத்தப்பட்டிருந்த ஹோண்டா i20 கார் நேற்று வெடித்து சிதறி அந்த கோர விபத்து நடைபெற்றது. இதில் 9 பேர் வரை உயிரிழந்திருப்பதோடு 20க்கும் மேற்பட்டோர் காயமடைந்திருக்கின்றனர். இது ஒட்டுமொத்த நாட்டையே அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கக்கூடிய நிலையில் காவல்துறையினர் பல்வேறு அமைப்பினருடன் இணைந்து விடிய விடிய தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த வெடித்த காரை ஓட்டிய நபர் உமர் நபி என்று கூறப்படுகிறது. இந்த காரை இயக்கிய நபருக்கு நேற்றைய தினம் கைது செய்யப்பட்ட ஃபரிதாபாத் பயங்கரவாத குழுவினருடன் தொடர்பு இருப்பதாக முதற்கட்ட விசாரணையில் கண்டறியப்பட்டுள்ளது என காவல்துறையின் வட்டாரங்கள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நேற்றைய தினம் இதே ஃபரிதாபாத்தில் இருந்துதான் சுமார் 360 கிலோ அமோனியம் நைட்ரேட் வெடிப்பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. நேற்றைய தினம் எந்த கார் வெடித்ததோ வெடித்த அந்த கார் அமோனியம் நைட்ரேட், பியூல் ஆயில் மற்றும் டெட்டனேட்டர் ஆகியவற்றை கொண்டு வெடிக்க செய்யப்பட்டு இருப்பதாக காவல்துறை வட்டாரங்கள் தரப்பில் கூறப்படுகின்றது. இதே அமோனியம் நைட்ரேட் தான் நேற்றைய தினம் ஃபரிதாபாத்தில் இருக்கக்கூடிய முசமில் ஷக்கீல் என்பவரது வீட்டில் இருந்து 360 கிலோ கண்டறியப்பட்டது குறிப்பிடத்தக்கது. அந்த அடிப்படையில் இதில் பயன்படுத்தப்பட்ட வெடிப்பொருட்கள், இதில் இந்த காரை ஓட்டிய நபர், இந்த இருவருக்குமே இந்த ஃபரிதாபாத் பயங்கரவாத குழுவினரோடு தொடர்பு இருக்கிறது என தற்போது முதற்கட்ட விசாரணையில் தெரிய வந்திருப்பதாக காவல்துறை தெரிவித்திருக்கிறது. காரை ஓட்டிய நபர் உமர் நபி என்று கூறப்படுகிறது. இவர் பியாதின் ஸ்டைல், அதாவது சூசைட் பாமராக மாறி பியாதின் அந்த பாணியில் தற்கொலைப்படை தாக்குதலை நடத்தி இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. இந்த உமரும் கூட ஒரு மருத்துவர் தான் எனவும் இவர் புல்வாமாவை சார்ந்தவர் என்றும் கூறப்படுகிறது. எப்படி ஜம்மு காஷ்மீரை சார்ந்த மருத்துவர் ஆடில் அகமது ராத்தர் அவரும் புல்வாமாவை சேர்ந்தவர், அதே போல நேற்றைய தினம் ஃபரிதாபாத்தில் கைது செய்யப்பட்ட முசமில் ஷக்கீல் இவரும் புல்வாமாவை சேர்ந்தவர். அதே போல இந்த காரை ஓட்டிய உமர் நபியும் புல்வாமாவை சார்ந்தவர் தான் என்றும் கூறப்படுகிறது. இவரும் ஒரு மருத்துவர் தான் என்றும் கூறப்படுகிறது. முழுமையான விசாரணைகள் நிறைவடைந்த பிறகுதான் காவல்துறையின் சார்பில் அதிகாரப்பூர்வமான தகவல் தெரிவிக்கப்படும். ஆனால் தற்போது வரை காவல்துறையினர் தெரிவிக்கக்கூடிய இந்த மறைமுக தகவல் என்பது இந்த ஃபரிதாபாத் குழுவினரோடு இவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்பது காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கக்கூடிய தகவலாக இருக்கிறது. நன்றி ரமேஷ்குமார், உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு.